ஆதம் அலைஹிவசல்லம் அவர்கள். ஆதம் அலைஹிவசல்லம் அவர்கள்தான் அல்லாஹு தாலா படைத்த முதல் மனிதர் ஆவார்கள். இவர்களை அல்லாஹு தாலா களிமண்ணால் படைத்தான். அல்லாஹ் மலக்குமார்களையும் இப்லீஸையும் ஆதம் அலைஹிவசல்லம் அவர்களுக்கு சிரம் பணிய வைத்தான். இவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இவர்கள் இருவரும் ஜோடியாக சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வசித்து வந்தனர். அல்லாஹ் இவர்களை சொர்க்கத்தில் உள்ள குறிப்பிட்ட மரத்தை நெருங்கக்கூடாது என்று தடை விதித்திருந்தான். இப்லீஸ் என்ற சைத்தானும் சொர்க்கத்திலே வசித்து வந்தான். களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதனைக் கண்டு ஏளனமாக எண்ணினான். ஆனால் இப்லீஸ் மட்டும் ஆதம் அலைஹிவசல்லம் அவர்களுக்கு சிரம்பணிய மறுத்தான். மேலும் ஆதம் அலைஹிவசல்லம் அவர்களை வழிகெடுக்க சதியும் செய்தான். அல்லாஹு தாலா தடுத்திருந்த மரத்தின் கனியை உண்ண ஆசை வார்த்தைகளை காட்டினான். ஆதம் அலைஹிவசல்லம் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் சைத்தானின் மாயவலையில் விழுந்து தடுக்கப்பட்டிருந்த மரத்தின் பழத்தை உண்டுவிட்டார்கள். அல்லாஹு தாலாவின் கட்டளைக்கு புறம்பாக நடந்து கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தம்பதியினரை சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறக்கினான் இறைவன். இவர்கள் இருவரும் வெவ்வேறு இடத்தில் இறக்கப்பட்டார்கள். நீண்ட நாட்கள் கழித்து அரஃபா என்ற இடத்தில் சந்தித்து கொண்டனர். தாங்கள் செய்த பெரும் குற்றத்திற்காக இறைவனிடத்தில் இருவரும் பாவமன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹு தாலாவும் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டு இருவரையும் மன்னித்தருளினான். பூமியில் மனிதர்களுக்காக அல்லாஹு தாலா இரக்க பார்வை ரஹ்மத்து இறங்கிய இடமாக இவ்விடத்தை ஜபலூர் ரஹ்மத் என்று அழைக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிவசல்லம் அவர்களின் சந்ததியின் மூலமாக அல்லாஹு தாலா இவ்வுலகை பெருக்கச் செய்தான்.